அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வேர்ட்ப்ரெஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். கூகுளில் வேர்ட்ப்ரெஸ் அப்படின்னு சர்ச் பண்ணாலே வேர்ட்ப்ரெஸ் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் காட்டும். ஸோ அந்த ஆப்ஷனில் டவுன்லோட் பண்ணும்போது வேர்ட்ப்ரெஸ்ஸோடைய 5.4.1 அப்படிங்கிற ஜிப் ஃபைல் வந்து நமக்கு வரும். ஸோ அந்த ஜிப் ஃபைலை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனில் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஃபைல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி PHP நம்ம எக்ஸாம் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். அந்த டிரைவில் htdocs அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த htdocsங்கிற ஃபோல்டருக்குள்ள இந்த ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அது வந்து ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக வேர்ட்ப்ரெஸ் அப்படிங்கிற ஃபோல்டர் நேமாக வரும். அதை ரீநேம் பண்ணி ஏபிஜே அப்துல் கலாம் அப்படிங்கிற மாதிரியான நேமை நான் வந்து க்ரியேட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் நமக்கு தேவையான மாதிரி நமக்கு எந்த வெப்சைட் நேம் வேணுமோ அந்த நேம் வச்சு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போது டேட்டாபேஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதான நம்ம பேஜ் இந்த ஆப்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம localhost php myadmin அப்படிங்கிற யூஆர்எல் நம்ம வந்து டைப் பண்ணிக்கணும் ப்ரௌசரில். டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீன் வந்து விசிபிள் ஆகும். ஸோ இந்த ஸ்க்ரீனில் நம்ம டேட்டாபேஸஸ் அப்படிங்கிற டேபுக்கு போகணும். ஸோ இந்த டேபிளை வந்து நமக்கு என்னென்ன டேட்டாபேஸ்லாம் முன்னாடி க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அந்த டேட்டாபேஸ் எல்லாமே லிஸ்ட் வரும். ஸோ லெஃப்ட் சைட்லேயும் அதே சேம் லிஸ்ட் இருக்கும். ஸோ நம்ம இங்கே புது டேட்டாபேஸோட நேம் க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ ஏபிஜே அப்துல் கலாம் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து UTF-8 ஜென்ரல் CI. ஸோ இந்த நேம் வச்சுட்டு க்ரியேட் பட்டன் கொடுக்குறோம். க்ரியேட் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இங்கே ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் ஆகிடும். ஸோ இது செகண்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் இப்போது எப்படி டேட்டாபேஸ்லேருந்து டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் வேர்ட்ப்ரெஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டெப்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு டேட்டாபேஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் லெட்ஸ் கோ. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் போகும்போது நம்ம எந்த டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணிக்கிறோமோ டேட்டாபேஸோடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு இதெல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறது ஏபிஜே அப்துல் கலாம். ஸோ அதோடைய யூசர் நேம் வந்து டிஃபால்ட்டாக ரூட்டு தான் இருக்கும். பாஸ்வேர்டு வந்து எம்டியாக இருக்கும். ஹோஸ்டோட நேம் வந்து லோக்கல் ஹோஸ்ட்னு இருக்கும். ஸோ ப்ரிஃபிக்ஸ் வந்து நம்ம வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லைனா தேவையில்லைனா விட்டுறலாம். ஸோ ப்ரிஃபிக்ஸ் எதுக்காகனா ஒரு டேபிள்லேயும் ஒவ்வொரு அந்தோடைய முன்னாடி இந்த டெக்ஸ்ட் வந்து ஆட் ஆகிக்கும். ஸோ இது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா தேவையில்லை. ஸோ நம்ம மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ சப்மிட் பண்ணுறேன், கிளிக் பண்ணுறோம். நெக்ஸ்ட் எப்படி கான்ஃபிகரேஷன் வேர்ட்ப்ரெஸ்ஸை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணிக்கணும். அதோட வெப்சைட்டுக்கான டைட்டில் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு டைட்டில் வந்து கொடுக்குறோம். ஸோ நமக்கு அப்துல் கலாம் ரிலேட்டடாக நம்ம பிளாக் க்ரியேட் பண்ண போகிறோம், ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணோம் அப்படிங்கும்போது நம்ம அப்துல் கலாம் அப்படிங்கிற நேம் கொடுத்துட்டோம். ஸோ அப்துல் கலாம் இருக்கான ஷார்ட் டைமாக ஏகே அட்மின்னு கொடுக்குறேன். பாஸ்வேர்டு வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக நம்ம கொடுக்கும்போது சிம்பிளான பாஸ்வேர்டு கொடுக்க வேண்டாம். ஸோ டிஃபால்ட்டாக பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுக்கலாம். பாஸ்வேர்டுங்க வந்து வெரி வீக். இது வந்து நிறைய இடங்களில் ட்ரபிள்ஸ் வரும். ஸோ அதனால தான் நம்ம கொஞ்சம் ஸோ apj.ak@123 அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. ஸோ இங்கே வந்து ரெக்கவரி, நம்ம ரெக்கவரிக்கான பாஸ்வேர்டு வந்து நம்ம இங்கே கொடுக்குறோம், இமெயில் அப்படிங்கிற இடத்துல. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டால் வேர்ட்ப்ரெஸ், அதை கிளிக் பண்ணுறோம். நெக்ஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆனதுக்கப்புறம் சக்ஸஸ் ஒரு மெசேஜ் காட்டும். ப்ளஸ் நம்ம என்ன டேட்டாபேஸில் க்ரியேட் பண்ணியிருக்கிற யூசர் நேம் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதோடைய பாஸ்வேர்டு இருக்குது அப்படிங்கிறதான ஒரு மெசேஜ் சொல்லுவோம். ப்ளஸ் லாகின்ங்கிற பட்டன் கிளிக் பண்ண சொல்லுவோம். ஸோ நம்ம கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பேஜ் ரிடெக்ட் ஆகி அட்மின் பேனலுக்கு வந்துடும். ஸோ இந்த அட்மின் பேனலில் தான் நம்ம லாகின் பண்ண போகிறோம். இதுக்கு தான் நான் அந்த பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணியிருந்தோம், ஏகே அட்மின் அப்படிங்கிறது. ஸோ நம்ம டிஃபால்ட்டாக வரும்போது ஒரு டாட் மாதிரி தான் வரும். நமக்கு நான் பாஸ்வேர்டு வந்து விசிபிள் தெரியாது.
நம்ம அதை கிளிக் பண்ணும்போது ஐ சிம்பில் கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதோடைய ஃபுல் பாஸ்வேர்டு நம்ம கொடுத்துருக்க பாஸ்வேர்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு ரிமூவர் மீ கொடுத்துட்டு லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அட்மின் பேனல், இந்த பேஜுக்கான வெப்சைட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற வெப்சைட்டுக்கான அட்மின் பேனல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அந்த அட்மின் பேனலுக்கு இங்கே வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எப்படி தீம் கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வர டேஷ்போர்டில் லெஃப்ட் சைடில் அப்பியரன்ஸ்னு ஒரு மெனு இருக்கும். அந்த மெனுவில் தீம்ஸ்னு ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அந்த மெனு லிங்கை கிளிக் பண்ணும்போது ஆட் நியூ அப்படின்னு ஒரு பட்டன் காட்டும். ஸோ இப்போதைக்கு இருக்க நம்ம வெப்சைட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, நம்ம கிளிக் பண்ணியிருக்கிற கிரியேட் பண்ணியிருக்கிற டைட்டில் வரும். அங்கே போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி நியூ விண்டோவில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் பழைய லுக்கில் அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கிற மாதிரியான ஒரு தீமில் வெப்சைட் இருக்குது. ஸோ நம்ம வந்து அதை மாற்றணும். ஸோ ஆட் நியூ அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே வந்து DI பர்பஸ் ஸோ டிஐ மல்டிபர்பஸ் ஸ்க்ரீன் வந்து ப்ரொஃபைல்ஸ் வந்து நிறைய தீம்ஸ் இருக்கும். அந்த தீம்ஸ் வந்து வந்துடுச்சு. ஸோ நான் வந்து ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ இந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போதே நமக்கு வந்து நம்ம டேட்டாபேஸில் பார்க்கும்போது ஃபைல்ஸ்லாம் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது நமக்கு வந்து விசிபிள் தெரியும். ஆல்ரெடி நான் காமிச்சிருக்கேன் ஸ்க்ரீனில். ஸோ பேஜ் இன்ஸ்டால் பண்ணுறோம். இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஆக்டிவேட் அப்படிங்கிற இந்த பட்டன் காட்டும். ஸோ நம்ம ஆக்டிவேட் பட்டனை கிளிக் பண்ணுறோம். ஆக்டிவேட் ஆகி முடிஞ்சதும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து நான் அந்த ப்ளகின்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற தீம் காட்டும். அதோடைய சப்போர்ட்டிங் ப்ளகின்ஸ் என்னென்னலாம் இருக்குது அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் காட்டுது. ப்ளஸ் வெப்சைட் நம்ம பார்க்கும்போது புது தீம் கொஞ்சம் ஆல்டர் ஆகி வந்திருக்கு. பழைய தீம் கொஞ்சம் கிளியர் ஆகிட்டு புது தீம் வந்து கொஞ்சம் ஆல்டர் ஆகி வந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், இன்ஸ்டாலேஷன் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே ப்ளகின்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நம்ம பிகின் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து அரௌண்டு 6 ப்ளகின்ஸ் வந்து காட்டுது. ஸோ நம்ம அதுக்கு வந்து WooCommerce அப்படிங்கிற ப்ளகின்ஸ் வந்து தேவையில்லைன்னு வச்சுக்கலாம். ஸோ ரிமைனிங் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு பல்க் ஆப்ஷனில் இன்ஸ்டால் கொடுத்துட்டு அப்ளை பண்ணிட்டோம். ஸோ ஒவ்வொரு ஃபைல்ஸாக நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிட்டே இருக்கும். அதுக்கான ப்ளகின் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ டோட்டல் 5ல் ஃபஸ்ட்டு ப்ளகின் வந்து ஸ்டார்டிங் ஆகிடுச்சு. ஸோ இப்போ செகண்ட் ப்ளகினும் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. டிஐ மல்டிபர்பஸ் டெமோ இம்போர்ட்டர். மூணாவது ப்ளகின் எலமெண்டார் பேஜ் பில்டர் அப்படிங்கிற தேர்ட் ப்ளகின் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒவ்வொரு இன்ஸ்டாலேஷனுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். எதுக்காக அப்படின்னா பேக்ரவுண்டில் ப்ராசஸ் அதிகம். ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாமே டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணி அப்டேட் பண்ணுறதுலேருந்து நம்ம ஃபைல் சோர்ஸை மூவ் பண்ணுறது வரைக்கும் எல்லாமே பேக்ரவுண்டில் நடக்கும். நமக்கு விசிபிள் தெரியாது. ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுக்க செய்யும். ஸோ நம்ம இதுக்கு வந்து பேனிக் ஆக வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்டில் க்ரியேட் ஆகிட்டு நமக்கு ஃப்ரண்ட் எண்டில் வரும்போது கிளியரான சைட் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம நினைக்க வேண்டாம். அது அந்த வேர்ட்ப்ரெஸ்ஸோடைய நேச்சர். அது வந்து ப்ராப்ளம் இல்லை. நமக்கு வந்து வெப்சைட் வந்து ஸ்பீடாக இருக்கும். அட்மின் பேனல் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ இது வந்து பேனிக்காக தேவையில்லை. ஸோ இப்போ 4th 5th ரெண்டுமே க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த க்ரியேட் பண்ணியிருக்கிற ப்ளகின்ஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ நான் நெக்ஸ்ட்டு திருப்பி இன்ஸ்டால் ப்ளகின்ஸ் அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ப்ளகின்ஸ் எல்லாம் க்ரியேட் ஆகிருக்கு. பட் எதுவுமே ஆக்டிவேட் ஆகலை. எல்லாமே டீஆக்டிவேட்டில் இருக்குது. ஸோ ஆக்டிவேட் பண்ணணும்னா மொத்தமாக செலக்ட் பண்ணிட்டு பல்க் ஆக்டிவேட் கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும்.
ஸோ நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிற ப்ராசஸ் எல்லாமே அப்கிரேட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற பிளகின்ஸ் எல்லாம் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அதில் பார்க்கும்போது இன்ஸ்டால் டெமோ அப்படிங்கிறது வந்து புது மெனு வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து இம்போர்ட்டர் க்ரியேட் பண்ணாங்கன்னா டிஃபால்ட்டாக வந்துருச்சு. ஸோ இன்ஸ்டால் டெமோ கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணும்போது ஒரு தீம், இந்த தீமுக்கு என்னென்னலாம் வெரைட்டிஸ்க்கான கலர்ஃபுல்லான லேஅவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஆப்ஷன் காட்டும். ஸோ இப்போ நம்ம பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தாலும் ஸ்க்ரீனில் வந்து மேக்ஸிமம் சேஞ்சஸ் இருக்காது. ஸோ இது எல்லாமே தீம் வந்து கலர்ஃபுல்லாக அப்டேட் பண்ணால் மட்டும்தான் வரும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து இன்ஸ்டால் டெமோ அப்படிங்கிற பேஜ் கொடுக்கணும். ஸோ நமக்கு இப்போ எந்த கலர் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், எந்த தீம் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஓப்பன் சோர்ஸ். அதனால் யாரும் எந்த எதுவும் காப்பிரைட் இஷ்யூ வரும் அப்படிங்கிற மாதிரி எந்த இதுவும் வேண்டாம். ஸோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் கிளினிக் அப்படிங்கிற பேஜை செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணதும் எனக்கு ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த பாப்அப் விண்டோவில் எனக்கு இந்த ஸ்க்ரீனில் எப்படியெல்லாம் ஒர்க் பண்ண போகிறோம், எந்தெந்தெல்லாம் ஸ்க்ரீனில் எலமெண்டிங் ரெக்யர்மெண்ட்ஸ் என்னெல்லாம் பிளகின்ஸ் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டது. ஸோ இதில் எல்லாமே ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஸோ அதனால் நெக்ஸ்ட் போயிடலாம் நம்ம. ஸோ இதுக்கான டேட்டா வந்து அப்டேட் பண்ணணுமா, எந்த மாதிரியான ப்ராசஸ்க்கெலாம் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்கும். ஸோ எனக்கு எக்ஸ்எம்எல் டேட்டா வேண்டாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ எது வேணும் வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணுறதான். ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுத்துடலாம். நமக்கு எல்லாமே வேணும். ஸோ இன்ஸ்டால் கொடுத்துட்டோம். அது இம்போர்ட்டிங் எக்ஸ்எம்எல் டேட்டான்னு காட்டுது. ஸோ இட் வில் டைம் வந்து கொஞ்சம் எடுக்கும். எல்லாமே பேக்ரவுண்ட் ப்ராசஸ் நடக்க போகுது. ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ டேட்டா இம்போர்ட் ஆயிடுச்சு, எக்ஸ்எம்எல் டேட்டா இம்போர்ட் ஆயிடுச்சு, கஸ்டமைஸ்டு செட்டிங்ஸும் இம்போர்ட் ஆயிடுச்சு, இம்போர்ட்டிங் சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ரிசல்ட் செக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீனில் விசிபிள் வந்துடும். ஸோ இப்போ வந்து பழைய வெப்சைட்டுக்கும் இந்த வெப்சைட்டுக்கும் நம்ம பார்க்கும்போது நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற தீம் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கும். ஸோ அது எப்படி ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு சொல்லி நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ நம்ம கிளினிக்குங்கிற தீம் எடுத்துருக்கோம். ஸோ அந்த கிளினிக்கோடைய தீம் வந்து அப்டேட் பண்ணனால இந்த மாதிரி வித் டேட்டாவோட அப்டேட் பண்ணனால ஸோ இவ்வளோ கஸ்டமைஸ்டு கண்டென்ட்டோட வந்திருக்கு. ஸோ இது வந்து கண்டென்ட் வந்து நம்ம எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து பழைய வெப்சைட், பழைய தீம். இது வந்து புது தீம், இப்போ கிரியேட் பண்ணிக்கிற புது தீம். நெக்ஸ்ட் எப்படி டேட்டா வந்து ஆல்டர் பண்ணுறது, ஒரு பேஜோடைய அபவுட்டஸ் அப்படிங்கிற மாதிரி பேஜ் இருந்துச்சுன்னா அந்த பேஜோடைய டெக்ஸ்ட் எப்படி ஆல்டர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பேஜஸ் அப்படிங்கிற ஒரு மெனுவில் இருக்கும் லெஃப்ட் சைடில். ஸோ அதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணும்போது ஆல் பேஜஸ்ங்கிற லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஆல் பேஜஸில் நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பேஜஸ்லாம் ஆக்டிவேட்டில் இருக்குது, க்ரியேட் பண்ணியிருக்காங்க, சம்டைம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி டிஸ்கார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ எல்லா டேட்டா ரெக்கார்டும் அங்கே இருக்கும். ஸோ இங்கே வந்து இப்போ அபவுட்டஸ், பிளாக், கான்டாக்ட், டிபார்ட்மெண்ட்ஸ், ஹோம், ஸோ அரௌண்ட் எயிட் வந்து பப்ளிஷ்டு இருக்குது. ஸோ இந்த டேட்டாஸ் வந்து டேபிள்ஸு, பேஜஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ இங்கே அபவுட்டஸ் இருக்குது, டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, சர்வீசஸ், பிளாக்ஸ், கான்டாக்ட், ஸோ இது எல்லா டேட்டாவும் இருக்குது. ஸோ இப்போ நான் அபவுட்டஸ்ங்கிற பேஜை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அந்த அபவுட்டஸ் பேஜை எப்படி நம்ம எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ அபவுட்டஸ் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற அபவுட்டஸ். ஸோ இதை கிளிக் பண்ணும்போது எலமெண்டார் அப்படிங்கிற ஸ்க்ரீனுக்கு கொண்டு வரும். ஸோ அபவுட்டஸ் அப்படிங்கிற பேஜ் வந்து இப்போ டிஃபால்ட்டாக அபவுட் என்னை பற்றியான டீடைல்ஸ் நான் அப்டேட் பண்ணோம் அப்படிங்கும்போது அபவுட் அருண், இல்லை அபவுட் அப்துல் கலாம், ஸோ இந்த மாதிரி கூட நேமும் வச்சுக்கலாம். ஸோ இதில் என்ன தேவையான நேம் வந்து நம்ம வந்து ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த பேஜ் வந்து அபவுட்டஸ்ங்கிற பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நான் அபவுட்டஸ்க்கு பதிலாக இப்போது கலாம் அப்படின்னு மாற்றணும்னு நினைக்கிறேன். ஸோ மாற்றிக்கலாம். ஸோ இங்கே மாற்றி முடிச்சதுக்கப்புறம் இங்கே அப்டேட் கொடுக்குறோம். அப்டேட் கொடுத்துட்டோன்னா ஸோ ஹோம் பேஜ் போனதுக்கப்புறம் தான் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணணும். ஸோ இந்த பேஜில் ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா அந்த அபவுட்டஸ்ங்கிற பேஜுக்கான கண்டென்ட் இல்லை. ஸோ அதனால் வராது. ஸோ இதோட டைட்டில் வந்து அபவுட் கலாம் அப்படிங்கிற ஒரு மெனு நேம் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ நான் அந்த பேஜுக்குள்ளே போகும்போது அதில் போயிட்டு எடிட் வித் எலமெண்டார் அப்படின்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இப்போ எப்படி நம்ம அட்மின் பேனலில் அபவுட்
கலாம் அப்படிங்கிற பேஜ் வந்து எடிட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ எலமெண்டார் கிளிக் பண்ணியிருக்கோம். அந்த எலமெண்டாருக்குள்ளே வரும்போது வெல்கம் டு மெடி சென்டர் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட். ஸோ இது இந்த டைட்டில் வந்து எனக்கு வேண்டாம், அதை நான் ரிமூவ் பண்ணுறேன். அதுபோல் புது டெக்ஸ்ட் வரணும் அப்படின்னா மொத்தமாக செலக்ட் பண்ணுறோம். ஸோ செலக்ட் பண்ணும்போது இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக அதோடைய டெக்ஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கிற டெக்ஸ்ட்டு வந்துடும். ஸோ இங்கே வந்து ஏபிஜே அப்துல் ஸோ இந்த டைட்டில் வந்துருச்சு. ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் அப்டேட் பட்டன் கொடுக்குறோம். அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். இப்போ இது வரைக்கும் அபவுட் மீடியா சென்டர் அப்படின்னு இருந்த டெக்ஸ்ட் வெல்கம் டு மீடியா சென்டர் அப்படின்ற டெக்ஸ்ட் இப்போ ஏபிஜே அப்துல் கலாம் அப்படிங்கிற மாதிரி மாறிடும். ஸோ ஏபிஜே அப்துல் கலாம் அப்படிங்கிற மாதிரியான டைட்டில் வந்துச்சு. ஸோ இதை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இங்கே கொடுத்துருக்குற ஸ்க்ரீனில் எப்படி அதோடைய கண்டென்ட்லாம் எடிட் பண்ணுறோம். ஸோ எனக்கு இந்த கண்டென்ட் வேண்டாம் அப்படின்னா அதில் உள்ளே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணதுக்கும் டெலீட் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்டென்ட் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் இந்த கண்டென்ட்டில் எனக்கு வந்து தீம் வந்து அப்துல் கலாம் பற்றி தான் இருக்கணும், சம்திங் வேறு ஏதோ அன்வான்ட் கண்டென்ட் இருக்குது, ஸோ அதை ரிமூவ் பண்ணணும். அப்படிங்கும்போது நம்ம அந்த கண்டென்ட்டை கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே கிளிக் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரு எடிட்டர் ஓப்பன் ஆகிடும். ஸோ நான் கூகுளில் ஏபிஜே அப்துல் கலாம் சர்ச் பண்ணுறேன். ஸோ அந்த சர்ச் பண்ணுற கண்டென்ட் வந்து விக்கிபீடியா வருது. விக்கிபீடியாவில் இருக்கிற கண்டென்ட்டை காப்பி பண்ணி நான் அங்கே பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ விக்கிபீடியா தான் காப்பி பண்ணணும். இப்போ ஏதோ நோட் பேடில் டெக்ஸ்ட் க்ரியேட் பண்ணியிருந்தாலும் சரி, ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் இருந்தாலும் சரி, எல்லாமே காப்பி பண்ணி நம்ம ஜஸ்ட் இங்கே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். ஸோ நான் இது வரைக்கும் காப்பி பண்ணுறேன். ஸோ அரௌண்ட் 3 பேராகிராஃப்ஸ் ரைட் கிளிக் பண்ணுறேன், காப்பி. ஸோ அபவுட் கலாம் அப்படிங்கிற எலமெண்டார் பேஜுக்கு போகிறோம். இங்கே வந்து லெஃப்ட் பேனலில் இங்கே கண்டென்ட் வந்து ஆல்ரெடி இருக்கிற கண்டென்ட் இருக்குது. ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு டெலீட் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொடுத்துருக்க கண்டென்ட் எப்படி கொடுத்துருக்குறோமோ அதே ஃபார்மேட்டில் வந்துடும். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது ஸோ 3 பேராகிராஃப்ஸ் இருக்குது. ஸோ அதே 3 பேராகிராஃப்ஸ்க்கும் வந்துருச்சு. ஸோ இதை வந்து நான் ஒரு எக்ஸ்ட்ரா இன்னொரு பேராகிராஃப் 2 பேராகிராஃப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட் ஒரு என்டர் கீ கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கேயும் ஒரு பேனலில் கீழே வந்துடும். ஸோ இன்னும் ஒரு பேராகிராஃப் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரு பேராகிராஃப் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்டேட் பட்டனை கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்குற கண்டென்ட் எல்லாமே ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபைனலாக சப்மிட் பண்ணி அப்டேட் ஆனதுக்கப்புறம் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணால் மட்டும்தான் இங்கே அஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த ஸ்க்ரீனில் இப்படி அஃபெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்கிற மீடியா சென்டர் சம்திங் இங்கே இருக்கிற அன்வான்ட் கண்டென்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிட்டு நம்ம அப்துல் கலாம் பற்றி ரிலேட்டடாக நான் கொடுத்துருக்கிற கண்டென்ட் எல்லாமே இங்கே ஆட் ஆகிட்டு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் அந்த பேஜுடைய எடிட்டருடைய ஒர்க். அந்த எடிட்டருக்கான அவுட்புட் வந்து இப்போ வந்து பார்க்குறோம். ஸோ அப்துல் கலாம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற கண்டென்ட் எல்லாமே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கிற கண்டென்ட் எல்லாமே வந்துருச்சு. அரௌண்ட் நம்ம க்ரியேட் பண்ண மாதிரி 5 பேராகிராஃப்ஸ் வந்துருக்கு. இப்போ எப்படி அன்வான்ட் இருக்கிற இந்த இமேஜை ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான இமேஜ் கொண்டு வர்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல அப்துல் கலாம் ரிலேட்டடாக நம்ம கண்டெக்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான இமேஜ் இருந்தால் மட்டும் தான் பெட்டராக இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா எலமெண்டாரில் போயிட்டு
பர்டிகுலராக எந்த இமேஜ் வேண்டாமோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணணும். ஸோ நம்ம கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அங்கே செலக்ட் ஆகும். ஸோ இந்த கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த இமேஜ் இங்கே வந்துருச்சு. ஸோ இந்த இமேஜில் நான் இந்த இமேஜ் போன வேறு இமேஜ் செலக்ட் பண்ணேன். ஸோ வேறு இமேஜ் இருக்கான்னு சொல்லி மீடியா கேலரி அப்படிங்கிற மீடியா லைப்ரரிங்கிற டேபுக்கு போய் பார்க்குறேன். ஸோ எனக்கு அதில் வந்து அந்த இமேஜஸ் இருக்கிற இமேஜஸ் வந்து எனக்கு வந்து எதுவும் செட் ஆகலை. ஸோ நான் புது இமேஜ் அதில் அப்லோட் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்லோட் பண்ணோன்னா, நான் ஆல்ரெடி சம் இமேஜஸ் வச்சுருக்கேன். ஸோ ஒரு 5 இமேஜஸ் இருக்குது. ஸோ மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் நம்ம போட்டதும் ஆட்டோமேட்டிக்காக நான் கொடுத்துக்கிற 5 இமேஜும் வரிசையாக அப்லோட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் இமேஜ் இது அப்லோட் ஆகி முடிக்கும். ஸோ வரிசையாக என்னென்ன கொடுத்துருக்கோமோ அந்த 5 இமேஜும் இங்கே வந்து அப்லோட் ஆகிடுச்சு. நம்ம ஃபோல்டரில் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் நம்ம இந்த மீடியா கேலரிலேருந்து எடுக்க முடியும். ஸோ மீடியா லைப்ரரிங்கிறது எதுக்காகனா இமேஜஸ் அப்லோட் பண்ணிக்கலாம். ஒரு பிடிஎஃபோ ஒரு டாக்குமெண்ட்டோ நம்மளுடைய கேலரி மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இமேஜ் வந்து எனக்கு ஆப்டாக இருக்குது. ஸோ நம்ம அந்த பேஜுக்கு நம்ம டிஸ்பிளே பண்ணும்போது கொஞ்சம் நீட்டாக ரெப்ரசன்டேஷனாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் இதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் மீடியா அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆச்சு. ஸோ அந்த இமேஜை வந்து நான் அதை வந்து பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ பப்ளிஷ் பண்ணுறது பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணதும் உங்களுக்கு வந்து இமேஜ் வந்துடும். இமேஜ் நான் ரீசைஸ் பண்ணலாம். ரீப்ளேஸ் ஆனால் புது இமேஜ் வந்துடுச்சு. ஸோ இது மாதிரி நம்ம கண்டென்ட் எந்த கண்டென்ட்னா அப்டேட் பண்ணிக்கலாம், பிடிஎஃப் அப்டேட் பண்ணிக்கலாம், எந்த கண்டென்ட்டில் காப்பி பண்ணியிருந்தாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃபைனலாக ஒரு ஒரு அபவுட் அஸ் பேஜ், நம்மளுடைய ப்ரொஃபைல் பேஜ் இதெல்லாம் க்ரியேட் பண்ணிக்கிறதுங்க ப்ரொசீஜர். தேங்க்யூ.